எனக்கு ஒண்ணு வேணும்னு கேளுங்க. டேடி எல்லாம் குளிக்க போயிட்டாங்க. நீ போறியாச்சு? அண்ணா நீளமா ஆணி இருந்துச்சு. குளி குளி. வெல்கம் டு பன்ஸ்பாட் ப்ரூனை. அச்சச்சோ கொஞ்சம் இருங்க, கண்ணாடியை சரி பண்ணிக்கிறேன். ஹாய், வெல்கம் டு பன்ஸ்பாட் ப்ரூனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். எங்க வீட்டுல பார்த்தா திடீர்னு தண்ணி வரல, அப்புறம் எப்படி குளிக்கிறது? அதான் படான்னு கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு குளிக்கலாம்னு கிளம்பி போனோம். அப்படின்னு மட்டும் பொய் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க, உங்ககிட்ட எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். அப்ப எங்கதான் போறோம்னா, நாங்க ப்ரூனே அப்படிங்கிற நாட்டுல இருக்கிறோம். எங்க வீட்டுல இருந்து ப்ரூனே நாட்டோட கேபிட்டல் சிட்டிக்கு போகும்போது ஒரு இடத்துல லேக் பார்த்துருக்கோம். அங்க எப்ப பார்த்தாலும் கார்ஸ் எல்லாம் நிறைய அதிகமா இருக்கும். இன்னைக்கு நம்மளும் அங்க போய் குளிக்கலாம்னு போயிட்டு இருக்கோம். போகும்போது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு என் பையன் தலையில வேற ஒட்டி வச்சுட்டேன். பரவாயில்ல வாடா, குளிக்க தானே போறோம். ஒரு மதியானமா லேக்குக்கு போய் சேர்ற மாதிரி வீட்டுல இருந்து கிளம்பணும். நம்ம அந்த லேக்குக்கு வந்துட்டோம். அந்த பக்கம் பாருங்களேன், தண்ணி தெரியுது. நாங்க இருக்க இந்த ப்ரூனே நாட்டுல தண்ணின்னு ஒண்ணு தெரிஞ்சுச்சுன்னா அதுல தப்பி தவறி கூட காலை வச்சிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல இருக்கும். ஆனா இந்த லேக்ல முதல்ல எல்லாம் இல்ல. அதை வேற ஒரு 10-15 டைம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு குரூப்பா இன்னைக்கு குளிக்கிறதுக்காக வந்து இறங்கி இருக்கோம். வச்சுக்கோ வச்சுக்கோ, உள்ள வச்சுக்கோ. போ போ போ. ஆமா, உடம்பு சரியில்லை. ஓ அப்படியா? இங்க இந்த மாதிரி நிறைய ஹட் இருக்கும். நாங்களும் ஒரு ஹட்டை வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டோம். இது ஒரு நாள் வாடகை $20, இந்தியா காசுக்கு 1200 ரூபாய் வரும். இந்த ஹட்லயே சேஞ்சிங் ரூம் ஒன்று வந்துடும். தண்ணியில மிதக்கிறதுக்கு டியூபு, லைஃப் வெஸ்ட் இதெல்லாம் நம்ம தனியா பே பண்ணி வாங்கிக்கணும். லேக்கு சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஆழம், அதனால வந்து ஒரு பார்டர் போட்டிருப்போம், அதுக்குள்ளேயே குளிச்சுக்கோங்க. அதை தாண்டி போறதா இருந்தா லைஃப் வெஸ்ட் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சாப்பாடுலாம் வீட்டுல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஆமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. சனா வாங்கிக்கோ, உனக்கு ஜாக்கெட் போட்டுக்கோ. ஆமா, அவனுக்கு கூடடா. என் ஹஸ்பண்டுக்கு நீச்சல் தெரியாது, அதனால லைஃப் வெஸ்ட் இல்லாம தண்ணியில கால் வைக்க மாட்டேன்றானே லைஃப் வெஸ்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க இருக்கவங்க யாராவது இந்த லேக்குக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃப் வெஸ்ட் எல்லாம் வாங்கி மாட்டிக்கோங்க, சேஃப்டியா இருந்துக்கோங்க. நீச்சலே தெரிஞ்சாலும் அவங்க தண்ணிக்குள்ள ஒரு பார்டர் போட்டிருக்காங்க, ஒரு டியூப் வச்சு ஒரு பார்டர் வச்சிருக்காங்க. அதை தாண்டி போகும்போது நீச்சல் தெரிஞ்சாலுமே லைஃப் வெஸ்ட் மாட்டிட்டு போங்க, அது ரொம்ப சேஃப்டியா இருக்கும் நமக்கு. இந்த இடத்த எப்ப கிராஸ் பண்ணி போனாலும் ரோட்ல நிறைய கார்லாம் இருக்கும். அப்படி என்னதான் இங்க நடக்குதுன்னு ஒரு டைம் வந்து எட்டி பார்த்தா இப்படி ஹட்டெல்லாம் நிறைய இருக்கு. இதுல பார்பிக்யூ எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தண்ணியில குளிச்சிட்டு இருக்காங்க. காலையிலேயே சோத்து மூட்டையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இங்க செட்டில் ஆயிடுறாங்க. சாயங்காலம் வரையும் இங்க குளிச்சு விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. அதுவும் வீக்கெண்ட்லாம் இந்த ஹட்டு வந்து மோஸ்ட்லி இந்த இடம் வந்து ஆக்குபைடா தான் இருக்கு. நாங்க வீட்டுல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் காலையில இருந்தே இருப்பாங்க போல. நாங்க இப்பதான் மதியம் தான் வந்திருக்கோம். அவங்க எல்லாம் சிக்கன் செஞ்சுட்டு இருக்காங்க, ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க, ஜூஸ் எல்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிரில்லு, இந்த பக்கம் பாபிக்யூன்னு ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்க எடுத்திருந்த ஹட்ல குழந்தைங்க குளிக்கிறதுக்காக ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருந்தது. அப்புறமா போட்டுட்டே இறங்குங்க. நாங்க சாப்பிட போறோம். நீங்க முட்டுக்கால அளவு தண்ணியிலே தத்தளிப்பீங்க, போட்டுருங்க. உசுறு முக்கியம். இது நல்லா ஃபிட்டா நிக்குதா? சட்டி கீழே வச்சா பத்தாது. அப்படி எடுத்து கீழே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். என்ன சொன்ன, நீ குளிக்காம இங்க வந்திருக்க? இது என்ன வேணுமே விட்டுட்டு போறாங்க எல்லாம் அப்படின்ட்டு
கொஞ்சம் நவுண்டுக்கோங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கழட்டி விடணும். உங்களுக்கு பக்கத்துல ஈஸியா கொண்டு வரேன். கலட்டி விடும். அதை கழட்டி விட்டு அது போயிரும்ல. உன்னை ஸ்விம்மிங்ல கூட்டிட்டு போறேன். இதெல்லாம் என் ஹைட்டுக்கே இருக்காது போல. அப்படிதானே? இது இந்த இடம் இல்ல, அந்த இடம். நான் இந்த ஹைட் மட்டும்தான். ஆழம்தான். அதுக்குள்ளேயே இருந்துக்கோ, வெளியே வரக்கூடாது. தண்ணி நல்லா கிளியரா இருக்கு, அதனால நமக்கு ஆழம் தெரியல. நல்லா கீழே வரையும் தெரியுது. கார்கியை கொடுத்துருமா? அப்புறம் கார்ல போக முடியாதுமா, கேவி வீட்டுக்கு போகவே முடியாதுமா. அப்புறம் நினைக்க பார்த்தமா நீ. நல்ல வேலை. இறங்க இறங்க சனா, குளி. இறங்க இறங்க. இட்ஸ் ஓகே, நனைஞ்சா பரவாயில்ல சனா. வேற ட்ரெஸ் வச்சிருக்கேன் அம்மா, குளி. ஆமாம் ஆமாம், நான் வேறு ட்ரெஸ் வச்சுருக்கேன் உனக்கு. பேக்கில் அம்மா கொண்டு வந்தேன். நினச்சிக்கோ. குளி. இந்த சாசிலாம் நினச்சிட்டான் பாரு. குளி குளி வந்து குளி. இந்த பக்கம் இதான், இந்த பக்கம்லாம் வா. நினைச்சா இட்ஸ் ஓகேம்மா, பரவாயில்ல. நனையட்டும் நனையட்டும். என்ன நினைக்கவே இல்லை இன்னும்? நினைக்கல நீ இன்னும் நினைக்காம இருக்க? குளிங்க. ஜில்லுன்னு இருக்கா தண்ணி? ஏய் தண்ணி எப்படி இருக்கு? டேய் இவன் என்ன நினைக்கிறான்டா. ஜில்லுன்னு இருக்கும் போல தண்ணி. இறங்க மாட்டேங்கிறாங்க. வா உங்களை பாருங்க, நடுவில் போயிருக்காங்க ஹாயா. என்னப்பா சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிட்டு போவோம். ஓகே சரி. இவங்கள இறக்கி விட்டீங்க. இப்போ இவங்க என்ன இங்கேயே ஒரு பிளேட்டை வச்சு விதக்க விட்ருவோமா? அப்படியே எடுத்து சாப்பிட்டு குளிக்கட்டும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 வாரமா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா என்ன, நாங்க பிளான் பண்ற டே அன்னைக்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ப்ரூனேல எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும்ல, நாங்க பிளான் பண்ற டே எல்லாம் மழை. போட்டு கிளம்பிருச்சு. போட்டு கிளம்பிருச்சு. என்ன கழட்டி விட்டீங்களா கயிற? கழட்டியாச்சா? ஹாய் சொல்லிக்கங்க எல்லாரும். ஹாய். ஒரு சைடு இருக்கணும். அங்க கட்டி கழட்டி விடுங்க கயிற. சனோ அதெல்லாம் நீ விழுக மாட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை விழுந்தாலும். ஐயோ அம்மா மட்டும் மேனேஜ் பண்ணி வந்துருவேன். அம்மா யாராவது காப்பாற்ற முடியாது. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 2 பேருக்கிட்டே சொல்லிட்டேன், எனக்கு நீச்சல் மட்டும் தான் தெரியும், யாரையும் காப்பாற்ற தெரியாது. அதனால நீங்க 2 பேரும் லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிட்டு வந்துருங்கன்னு. ரொம்ப நேரமா போட்டை சேல் பண்றோம், என்ன போக மாட்டேங்குதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் கயிறை மட்டும் தான் கழட்டி விட்டுருக்காங்க, இன்னொரு பக்கத்தை இன்னும் கழட்டி விடல. ஒவ்வொரு டைம் வெளியே போகும்போது யாராவது ஒருத்தவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவோம். அந்த வகையில இன்னைக்கு ஒருத்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே இந்த கட்டையில செஞ்ச போட்டை நடுவில் கொண்டு போய் நிறுத்திட்டு லேக் நடுவில் உட்காந்து சாப்பிட போறோம். ஏய் எல்லாம் அந்த பக்கமே அமிங்கிடுச்சு. இந்த பக்கம் வாங்க. இங்க வா சனா. பேர் பல்க அப்படி போய் அந்த பக்கம். ஒவ்வொரு கார்னர்ல நின்னுக்கோங்க, ட்ரையாங்கிளா. இங்க இருந்து உருண்டு அங்க வந்துருவோம் போல. அம்மா இது முங்கடமா. வந்துருச்சு கிட்ட. இந்த லேக்ல குளிக்கிறவங்கள மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஹட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஹட்ல இருக்கவங்க குளிக்கிறத மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு யாராவது கொக்கு பிடிச்சிட்டோம்னா குளிக்கிறவங்க எல்லாம் சேஃபா தான் குளிக்கிறாங்களான்னு பாத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா டக்குன்னு வந்துருவாங்க. ஆனா பலூனை விட்டுருவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏய் நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆளு குதிச்சிருச்சு. நீச்சல் தெரியாம குதிக்கிறோம். எங்க எங்க இந்த பக்கம் வந்து குதிக்கிறீங்க. குதிக்கிறது அப்படியே நடந்தா போலாம். ஐயோ கலண்டறிச்சு. ஏய் ஒழுங்கா மாட்டீங்க, தத்தளிச்சிட்டு இருக்காம. குதிரே நான் போ. வேண்டாம் வேண்டாம். டேடி எல்லாம் குளிக்க போயிட்டாங்க. நீ போறியா சனா?
இதான் ஜாக்கெட் போட்டிருக்கே, நீ தான் ஜாக்கெட் போட்டிருக்கே. போ. ஏய் இவனை இறக்கி விடுங்க. இவன் என்ன நைஸா உட்காந்துருக்கான் நனையாம. போடா. சரியா? தண்ணி நல்லா கிளியரா இருந்தது. வீக்கெண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ். பெரியவங்களுக்கு ரப்பர் போட்டு, குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் போட்லாம் இருந்துச்சு. நாங்க அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி எல்லாம் எடுக்கல, சிம்பிளா குளிச்சுட்டு வந்துட்டோம். இருக்கா உள்ள? அங்கிட்டு போய் யாராவது சப்போர்ட் கொடுக்கணும். அங்கிட்டு போய் சப்போர்ட் கொடுக்க. தண்ணியில போறதுக்கு முன்னால சேஃப்டி முக்கியம். என் ஹஸ்பண்ட் இந்த லைஃப் வெஸ்ட போட்டுட்டு ஏதோ ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோநாட் எல்லாம் மிதந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. பசிக்குது, சோறு சாப்பிடணுமேனு மேல ஏற பார்த்தாங்க. ஆனா ஏற முடியல. எப்படி சுத்தி வந்தாலும் ஏற முடியல. ஏன்னா ஏறுற படிக்கட்டை வேற உடைச்சு கொடுத்தாங்க. டாடி கை கொடுத்து தூக்கி. அதுக்கப்புறம் அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டே வந்து கரை சேர்த்துட்டாங்க. கை கொடுத்து தூக்கி விடு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்க புள்ள உங்களை காப்பாத்துதான். நம்பர் கொடுத்துருக்காரா என்ன? வேற எதுவும் கொடுப்பாரா? உடனே வந்துருங்க. ஆமா இது உடனே வந்துடும். ஆணி அடிச்சு விடுங்க. சரி போவோம், முதல்ல கரைக்கு சரி அங்க போயிருவோம். டேடி தானே இப்ப நம்ம கரைக்கு இழுக்கணும். அந்த அங்க போய் இழுப்பாங்க டேடி இதை, அப்புறம் தான் இது போகும். அங்க இது கம்மி ஆயிட்டு தானே, அந்த அங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த இருக்கே. இப்ப எதுக்கு என் மூஞ்சி இப்படி சீரியஸா மாறிடுச்சுன்னா, அடுத்து டைவ் அடிக்க போறதே நான் தான். எனக்கு நீச்சல் தெரியும், அதனால நடு ஏரியில தான் குதிப்பேன். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். சேஃப்டி முக்கியம், அதனால கரையோரமா ஒரு சின்ன டைவ் அடிப்போம். நான் இங்க லைஃப் வெஸ்ட் இல்லாம டைவ் அடிக்க போறேன். என் ஹஸ்பண்ட் இங்க வேற வேற லைஃப் வெஸ்ட் விதவிதமா எடுத்து மாட்டிட்டு இருந்தாங்க. எதை கேட்டாலும் தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் யதார்த்தமா நான் கேட்டேன், நீச்சல் தெரியுமான்னு. தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா, அவங்களுக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நீச்சல் தான். ஓம்ஸ் லா தெரியுமா, நியூட்டன் செகண்ட் லா தெரியுமா, E=mc² தெரியுமா, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கல்ல. இங்க வாங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அவனுக்கு தெரியாது, அவன் கவனிக்கலடா. டேய் ஷனா, சும்மா இருடா. ஏன்டா அவனை நினைச்சு விடுற? மூஞ்சிலே போட்டு விடுற தண்ணிய. சரியில்லடா. ஷனா அந்த பக்கம் போ. இப்படி உடஞ்சு போச்சு. போய் சாப்பிட்டு அப்படியே எடுத்துட்டு வரும். இங்கிட்டு வா. இங்க வா. இங்கே வா சனோ. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. வா. எனக்கு நல்லா அங்கிட்டு கொஞ்சம் ஆழமா இருக்கும். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இறங்கு. இந்த வட்டமா ஒரு டியூப் போட்டிருக்காங்கல்ல, அதுக்குள்ள ஆழம் கம்மி, அதுக்குள்ள நம்ம குளிச்சுக்கலாம். இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன். வேணாம், அந்த இடத்துல வாஸ்து சரியில்லை, இடத்த மாத்துவோம். குதிக்கணும், கையில குதிச்சாத, தண்ணி பார்த்து குதிச்சு. கயத்துல குதிச்சிடாதீங்க, பாத்து. குதிச்சிரா கைப்புள்ள. ஷார்ப்பா இறங்கணும், பிளாட்டா இறங்கக்கூடாது. ஷார்ப்பா குதிக்கிறது நடுவில் தான் குதிக்கும். என் ஹஸ்பண்ட பாத்தீங்களா, ஏதோ ஸ்விம்மிங்ல PhD முடிச்ச மாதிரி. ஷார்ப்பா குதிக்கணுமா? இது ஆழம் இல்லாத தண்ணி, இதுல ஷார்ப்பா குதிச்சோம் கீழே தரையில போய் மண்டை இடிச்சிரும். பெரியா அப்படியா? எங்க பைசலா ஆர்டர் போட்டாப்ல. நாங்க சாப்பிட உட்காந்தோம். அப்ப பக்கத்து கட்டுல 3 பேரு போட்ல ஏற ட்ரை பண்ணி 3 பேருமே தண்ணியில கவுந்துட்டாங்க. அவங்கள பார்த்து ஊரே சிரிச்சிச்சு, நாங்களும் தான். ஏன்டா எடுத்த
சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு டைம் விழுந்துட்டாங்க. அடுத்து இன்னொரு டைம் விழுந்து அதுக்கப்புறம் 3 பேர் போக முடியாதுன்னு 2 பேர் கிளம்புனாங்க. போயிட்டாங்க. ஒரு ஆள் இறங்கிட்டாங்க, அதனால போகுது போட்டு. சோறு 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 இருங்கடா. இதை வளர்த்தேன்னா 2 பேர்த்த காப்பாற்ற முடியாது. ஏன் மாட்ட முடியலையா? Yes. Wait. இந்தா. சரா போ, மம்மியோட போ. பை பிடிச்சிட்டு போ. நல்ல வெயில் அடிக்குதேன்னு தான் வந்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துல வெயில்லாம் போயிருச்சு. ஆத்தாடி. போங்க போங்க. பைப்பை பிடிச்சிட்டு எங்க போறது? என்னதான் நீச்சல் தெரியும்னாலும் நான் 9 உடனே கிராஸ் பண்ணி போயிடனேன். கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணிப்போம். நம்ம இந்த நீச்சல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுவோம். எதை பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். வா டாடி வெயிட் பண்றீங்க. எல்லாரும் கரையிலே குளிச்சுட்டு வந்தாங்க. நான் மட்டும் இந்த கட்டையில இருக்கல அந்த போட்டை தனியா சேல் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நீச்சல் அடிச்சு வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. கிளைமேட் பாத்தீங்களா? கிளைமேட் பாத்தீங்களா எப்படி வெயில் அடிச்சது நம்ம வரும்போது? கிளைமேட் பாத்தீங்களா எப்படி வெயில் அடிச்சது நம்ம வரும்போது? இப்போ பாத்துக்கங்களேன் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சுல. அவங்க ஒரு வித்தியாசமான வண்டி வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, நம்ம ஊர்ல அந்த டியூபுக்குள்ள தண்ணி ஃபில் பண்ணி போட்டிருப்பாங்கல்ல, தானே அந்த வண்டி தானே? அவங்க ஹெட்டரில் இதெல்லாம் இருக்கா இல்லை இதெல்லாம் தனியாக ரெண்ட்டுக்கு எடுக்கணுமா? இதெல்லாம் தனித்தனியாக ரெண்ட்டுக்கு எடுக்கணுமா? இவங்க ஓட்ட மாட்டாங்க. பூச்சு சம்திங் ஹேப்பன். இல்லை சும்மா தான் அழுகிறான். சனா வந்து பையன் பாரு, ஒரு போட்டு ஓட்டுறான். ஹாய் சொல்லல. நீச்சல் தெரியாதா? நீச்சல் தெரியாது. இவங்க 2 பேருக்கு தான், எனக்கு இல்ல. எனக்கு நீச்சல் தெரியும். என் பையன் ஷனவுக்கு நீச்சல் பழகணும்னு ரொம்ப ஆசை. வீட்டுல இருக்கும்போதே அம்மா என்னைய ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போங்க, நான் ஸ்விம்மிங் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அதனால இந்த லேக்ல வந்து குளிச்சது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இதுவரையே போன பிளேஸ்ல இதுதான் நம்பர் 1 நைஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அதனாலதான் எனக்கும் பயமா இருந்துச்சு இறங்க. நீங்க தான் ஜாக்கெட் போட்டிருக்கீங்கல்ல, பார்த்து தண்ணி குடிச்சிட்டீங்களா? என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? நான் கீழே விழுக போறேன். கயிற போயிடுங்க. போட்டோ இல்லை, இது வீடியோ. ஆனா தண்ணி நல்லா கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு.
பிடிக்கிறோம் எல்லாம் போய்ட்டு அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு ரப்பர் போட் இருந்துச்சு, அது என் பையன் அதுல போகணும்னு கேட்டுட்டே இருந்தான். அதுல போனவங்க எல்லாருமே நடுவுல போய் கவுந்து விழுந்து கிடந்தாங்க. மறுபடியும் அவங்களால ஏறவே முடியல. அங்கிருந்து நீச்சல் அடிச்சுதான் வந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அங்கங்க கவுந்து விழுந்துட்டாங்க. யார் ஓட்டுறது அந்த போட்டை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த போட்ல போல. அவன் கடைசி வரையும் அந்த எல்லோ கலர் போட்ல போன்னு சொல்லிட்டு இருந்தான். லைஃப் வெஸ்டே போட்டுட்டு போட்ல போனாலும் நடு லேக்ல போய் கவுந்துருமோ அப்படின்னு பயமா இருந்துச்சு. என்ன லைஃப் வெஸ்டே போட்டதாலும் எங்களுக்கு அவங்க தைரியம் வரல. அதனால கரையோரமாவே குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். குழந்தைங்க எல்லாம் வேற வச்சிருந்தோமா, அதனால எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு பார்த்துன்னு சொல்லி குளிச்சுட்டு பத்திரமா வந்துட்டோம். இங்க புனேல இருந்து யாராவது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சேஃப்டியா இருங்க, ப்ரிகாஷனோட இருந்து பத்திரமா குளிச்சுட்டு வந்துருங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாவே இருந்தாலுமே எனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியுமே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாவே இருங்க. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சின்னதா குளிக்கிறதுக்கு தொட்டி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஹட்டை பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் குளிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், சேஃப்டியாவும் இருக்கும். என் பையனுக்கு இப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண தெரியுது. அவன் கண்ணாடி யாரும் நினைச்சு விட்டாங்களாம், அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நினைச்சிட்டாங்களா? நினைக்காதீங்க சொல்லு. நினைக்காதீங்க சொல்லு. வர ஒன்று செய்வா இங்கடியா சொல்லு. நினைக்காதீங்க. இந்த பக்கம் குட்டி குட்டி பசங்க எல்லாம் மேல இருந்து டமால் டுமால் குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. என்னதான் லைஃப் வெஸ்ட் போட்டிருந்தாலும் என் பையன் தண்ணிக்குள்ள இறங்கினதும் நான் அவனை விட்டு கண்ணை எடுக்கல, பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒரு டைம் நாங்க மதுரையில இருந்து தேனி பக்கமா டூர் போயிருந்தோம். அங்க ஒரு ஆறு இருந்துச்சு, காட்டாறு மாதிரி இருந்துச்சு. அங்க குளிச்சிட்டு இருக்கும் போது சனவு நடுவுல போய் நின்னுட்டா. நிறைய பாறை எல்லாம் இருந்துச்சு. விழுந்துருவானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் டபார்னு தண்ணியில குதிச்சு போய் அவனை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே என் ஹஸ்பண்ட் கூட திட்டுனாங்க, அவனே மேனேஜ் பண்ணி வந்துருவான், அவனை எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற, நீயே எல்லாம் அவனுக்கு பண்ணி கொடுத்துட்ற அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அம்மாவா இருந்தா ஆல் டைம் அலர்ட்டா இருக்கணும். மெதுவா போ. நீ அப்படியே வா, மெதுவா வா. ரொம்ப பசியா இருக்குன்னு அப்பதே சாப்பிட வந்தேன். வந்து பிரியாணி பிளேட்ல எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சாப்பிடக்கூடாது, அப்புறம் குளிக்க முடியாது, நீச்சல்லாம் அடிக்க முடியாதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்த பிரியாணியை புடிங்கி வச்சுட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அது கரெக்ட் தான், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு குளிக்க போனோம்னா அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் லைட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாரும் குளிச்சு முடிச்ச உடனே நல்லா சாப்பிட்டோம். சரி கிளம்புவோமேன்னு வெளியே எட்டி பார்த்தா பாதிக்கார காணா. நம்ம சாப்பிட்டு இருக்க டைம்ல பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், யாருமே இல்ல, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. எங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு ஹட் இருந்துச்சு, அங்க மட்டும் தான் ஆள் இருந்தாங்க.
எல்லாரும் குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததுனால எல்லாருக்கும் குளிரா இருந்துச்சு. பக்கத்துல ஒரு கடையில போயிட்டு டீ குடிக்கலாமேன்னு போனோம். ஒரு மாதிரி கலரா தெரியுது. டீ குடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மீண்டும் அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம் சொல்லி ஒருத்தருக்கு சொல்லிட்டு டாடா பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் உங்களையும் நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை, see you.